நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நீதிமொழி எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். நானும் என்னுடைய பர்சனல் ப்ரேயர்ல நீங்கள் அனுப்புகிறதான ஜெப விண்ணப்பங்களுக்காக சில சகோதர சகோதரிகள் அழைத்து உங்கள் காரியத்திற்காக இதற்காக ஜெபிங்கள் என்று சொன்ன உங்கள் காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். தைரியமாய் உங்கள் காரியத்தை வசனத்தை நம்பி ஜெபித்து காரியத்தை முன்னெடுங்க. நிச்சயமாய் உங்கள் பலனுக்கான கிரியை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை அருளுவாராக என்று சொல்லி இந்த கால ஊழியத்துடைய ஊழியக்கான நான் உங்களை வாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நான் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி, வேதையானவன் தெளிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன், புத்தி இல்லாதவன் எல்லாவற்றையும் நம்புவான். விவேகியோ தன் நடையின் மேல் தன் காரியத்தின் மேல் கவனமாயிரும். விவேகம், ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுவதால் நமக்கு கிடைக்கும் காரியமாகும். வேதம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன் வாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளை நாம் இந்த உலகத்துக்கானவர்களாய் இருப்போமானால், நாம் மற்றவர்கள் சொல்லுகிற, மற்றவர்கள் பேசுகிற, இல்லை இப்போ ட்ரெண்டிங்ல நாம் சொல்லணும்னா வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியாக்களை வருகிற காரியத்தை கவனிக்கிறவர்களாய், அதை நிஜம் என்று நம்புகிறவர்களாய் நாம் காணப்படுவார். நான் நினைக்கிறேன் 2018 வாட்ஸ்அப்ல தெரிந்த நல்ல அறிமுகமான ஒரு ஊழியரிடத்திலிருந்து திடீரென்று ராத்திரி எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்கும் அழைப்பும் வந்து, இதை நீங்க கவனிங்க என்று சொல்லி அனுப்பினார். அந்த வீடியோவை பார்த்தேன். நான் படுக்க போன நபர் அந்த வீடியோவை பார்த்து ராத்திரி எல்லாம் தேவ சமூகத்துல முழங்கால இருந்து அழுதேன். கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இப்படி தெய்வத்தை நம்புகிற தேவனுடைய ஊழியர்களுக்கு இப்படியெல்லாம் கொடுமை நடக்கிறதே? ஒரு கோழிக்கடையில இல்ல மட்டன் ஷாப்ல நாங்க மட்டன் வாங்க போனா கூட அதை கொன்று அதன் பின்புதான் அதன் மாംசத்தை அவர்கள் நமக்கு துண்டித்து கொடுக்கிறார்கள். இங்கே மனிதன் ஜீவனோடு இருக்கும் போதே அவனுடைய ஹார்ட்டை புடிங்கி எடுக்கிறார்களே, இது என்ன நியாயமாண்டவரே? இயேசுவே என்று சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு கொடுமை வேதத்தில் கூட இப்படி இல்லையே, ஏன் இதை இவர்கள் இப்படி செய்கிறார்கள், ஏன் இதை அனுமதிக்கிறேன் என்று அந்த ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். மாம்சத்துல நாம் இனி இப்படி ஊழியம் செய்வதை விட இப்படி ஊழியர்களை தண்டிக்கிறவர்களை இனம் கண்டு அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு இருந்த என் சகோதரனுக்கு நான் அழைப்பை கொடுத்து, இப்ப இருக்கிற அரசாங்கத்துல மிகவும் நெருங்கிய நட்பு, மேலிடத்துல நல்ல நட்பை வைத்திருக்கிறதான அவனுக்கு அந்த ராத்திரி அழைத்து, இது இப்படி நடக்கிறது, இதை குறித்து தீவிரமாய் விசாரி, இதை செய்தவனுடைய விலாசம் எனக்கு தேவை என்று சொல்லி நான் அவனுக்கு அழைப்பை கொடுத்தேன். அப்பொழுது அவன் சொன்னான், நான் அதை குறித்து பேசிவிட்டு நான் காலையில உங்களை தொடர்பு கொள்ளுகிறேன் என்று சொல்லி, அவர் தான் டாப் லீடர் தமிழகத்துல. அவரை தொடர்பு கொண்டு அவன் பேசியிருக்கிறான். அந்த வீடியோ கிளிப்பிங்கும் அவருக்கு அனுப்பின போது அவர் அவனுக்கு ஒரு ஆடியோ அனுப்பி இருக்கிறார். இப்படி மிருகத்தனமாய் செய்வதற்கு நாங்கள் மிருகம் அல்ல, நாங்களும் மனிதர்களே. அது ஒரிஜினல் வீடியோ அல்ல, அது எடிட்டிங் செய்யப்பட்டு இருக்கிறது. அதை நன்றாய் கவனிங்க, நான் சில இடத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் அதை மென்ஷன் பண்ண ஆடியோவை எனக்கு அனுப்பி கொடுத்த போதுதான் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிழையாமின் கண்கள் திறக்கப்பட்டது போல அவர் சொன்ன பின்புதான் இப்படி
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் யாரோ செய்கிறது, ஒரு கும்பல் இதை செய்கிறது என்று சொல்லி நம்மேல் ஒரு நம்பிக்கையை, இல்லையெனில் மூடத்தனமான ஒரு கோபத்தை ஏற்படுத்த, அவர்களை பார்க்கும் ஒரு விரோதிக்க செய்கிற, இல்லையெனில் அவர்களை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் தெய்வத்துக்கு விரோதமானவர்கள், மனிதனுக்கு விரோதமானவர்கள் அல்ல. தெய்வத்தை முன்னெடுத்து அவர்கள் விரோதிக்கிறார்கள். தெய்வம் அதற்கு பதில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்றிருந்து நான் தீர்மானித்தேன், இனி சோசியல் மீடியாவில, வாட்ஸ்அப்ல யார் எதை அனுப்பினாலும் நான் அதுக்கு கவனம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அன்றே நான் வாசித்த வார்த்தை தான். இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தபடினால, இதை தொடர்ந்து நான் இப்போ நெகேமியாவை வாசிப்பதனால, அங்கே சம்பல்லாத்தும் தொபியாவும் நெகேமியாவை 6ஆம் அதிகாரத்துல அழைப்பு கொடுப்பார்கள். அப்போ நெகேமியா சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களோடு கூட வந்து பேசி நேரம் செலவிடுவதை விட நான் ஒரு மிக முக்கியமான பெரிய வேலையை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்பெரிய வேலையை விட்டு நான் உங்களிடத்துல வந்து நேரம் செலவிடுவது அது சங்கட்டமான காரியமாகும். அது எனக்கு மெனக்கட்ட வேலையாய் இருக்கிறது. நான் மெனக்கட்டா இதை செய்தேன். எதிர்பார்த்து நாம் ஒரு காரியத்தை செய்வோம். அப்படியே அவன் தேவனுக்கு வைராக்கியம் கொண்டு செய்கிறான். அதை தடுக்க சத்துருக்கள் எத்தனைக்கும் போது தைரியமா இந்த மனிதன் சொல்லுகிறான், இந்த வேலையை விட்டு உன்னோடு கூட நேரம் செலவிட, இல்லையெனில் நீ சொல்லுகிற காரியத்தை செய்கிற வேலைக்கு நான் அல்ல, நான் தெய்வத்துக்கானவன், நான் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டவன். நான் ராஜாவுக்கு முன்பு வேலை செய்யும் போதே அங்கே உபவாசித்தேன், அங்கே அழுது, அங்கே கர்த்தரிடத்தில் முறையிட்டேன். என்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து போரீசனுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பின காரியத்தை கைக்குடி வர பண்ணினார். தளர்ந்து போன எங்கள் கரங்களை கர்த்தர் பலப்படுத்தினபடினால இந்த சந்தர்ப்பத்தை நான் சரியாய் பயன்படுத்திக் கொண்டு தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக நான் முன்னெடுத்த காரியத்தை, நான் ஜெபித்த காரியத்தை, கர்த்தர் எனக்கு பதிலளித்து வாக்கிய பண்ணின காரியத்தை நிறைவேற்றுவதே அன்றி வேற ஒரு வேளை எனக்கு பெரிதாய் இல்லை. கால ஓலை நாமும் அப்படி ஒரு தீர்மானம் நமக்கு தேவையாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஏனெனில் இந்த உலகத்தில் நம்முடைய விசுவாசத்தை நின்று, நாம் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை நின்று இப்படி திசை திருப்புகிற, நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு ஜெபிப்பதை விட, நாம் தேவ சமூகத்தில் போராட வேண்டிய காரியங்களுக்கு போராடி தேவ சமூகத்தில் இந்த உத்தரவு பெறுகிறதற்கு பதிலாக இப்படி நானும் பல ஜெப விண்ணப்பங்கள் நடத்துகிற சகோதர சகோதரிகளை நான் கவனித்திருக்கிற. 2 குறிப்பு சபைக்காய் சொல்லுகிறார்கள், 1 அவர்கள் குடும்பத்துக்கு சொல்லுகிறார்கள், மற்ற 5 குறிப்பும் சோசியல் மீடியால வந்த காரியத்திற்காக தான் ஜெபிக்கிறார்கள். அது உண்மையா பொய்யா என்று அவர்களுக்கும் தெரியாது, ஜெபிக்கிற நமக்கும் தெரியாது. தவறு சொல்லவில்லை, நிஜமாலுமே அப்படி ஒரு சம்பவம் நடந்து அதற்கு நாம் ஜெபிப்போமானால் அது நல்லது. இன்று சோசியல் மீடியாவை ரன் பண்ணுகிற ஒவ்வொருவரும் அவருடைய வியூஸுக்காக, அவருடைய ரீச்சுக்காக, அவருடைய பிழைப்புக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிற காலமாய் இது இருப்பதனால நாம் அதற்கெல்லாம் செவி கொடாமல் வேதத்திற்கு செவி கொடுப்போம். என்னுடைய ஆழமான நம்பிக்கை, எனக்கு முன்னோடியாயிருந்த என் தாய் தகப்பன், என் குடும்பத்தார், என்னுடைய தாத்தாவினுடைய ஊழியம், அவரால் எழுப்பப்பட்ட தெய்வ மனிதர்களுடைய சாட்சிகள், இப்பொழுது என்னோடு கூட நட்புல இருக்கிற ஊழியர்களுடைய அனுபவ சாட்சிகள், இதையெல்லாம் வைத்து நான் தைரியமாய் சொல்ல முடியும், தேவன் மாறாதவர். நிச்சயமாய் நாம் செய்கிற காரியத்துல தேவ நாமத்திற்காக நாம் அழைப்பில் நின்று, நாம் தெரிந்தெடுப்பில் நின்று நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக்காய் கொடுக்கும்போது அதை ஒரு பிரம்மையாய், நம் புத்தி கேட்டாத ஒரு பெரிய காரியத்தை போல அங்கு சித்தரிக்கப்படுகிறது. உள்ளே போய் பார்ப்போமானா ஒன்றுக்கும் உதவாத சாட்சிகள், ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஒரு 2-3 வாரம் கூட இல்லை, மாதங்கள் இல்லை, இப்ப 2-3 நாட்களிலே பிரபலியமாக விரும்பி, சாட்சி பகர விரும்பி அதுல ஆதாயத்தை தேடுகிற கும்பல் பெருகி இருக்கிற காலங்கள்ல நாம் நீதிமொழியை வாசித்தது போல பேதைகளாய் இல்லாமல் விவேகம் உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், பகுத்தறியத்தக்கதாய், இது என்ன, இது தெய்வத்திற்கும் இதுக்குமானது என்ன
என்று சொல்லி அதை கண்டறிந்து செயல்படத்தக்க தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்படுவோமானால் இவர்கள் இந்த புத்தி உள்ளவர்களுக்காக தான் நம்முடைய மேசியா, நம்முடைய இரட்சகர் உயிர்த்தெழுந்து பரமேறினவர் திரும்ப வரப்போகிறார். நிச்சயம் இப்படி நாம் ஜீவிப்போமானால் நம்மை அவரோடு கூட அவர் சேர்த்து கொள்ள போதுமான தெய்வமாய் இருக்கிறார். எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு மனிதனுடைய, ஒரு அமெரிக்க தேசத்து மனிதன், நல்ல ஊழியக்காரன், இப்பொழுது அவர்தான் கடவுளாய் மாறி இருக்கிறார். அந்த டீமை சார்ந்தவர்கள் சோசியல் மீடியாவில இருந்து என் நம்பரை எடுத்து என்னை தொடர்பு கொண்டு ஒரு வசனத்தை வாசிக்க சொன்னார்கள். வாசித்தேன். இந்த வசனத்தின்படி அந்த தேவனானவர் அவர் இப்பொழுது இங்கே அமெரிக்க தேசத்துல இருக்கிறார். அவருடைய ஊழியம் தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் இதோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அப்ப அவரை குறித்த விசேஷம் என்னவென்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அவர் கையை திறந்தா அணில் வரும் என்று சொல்லி. எனக்கு கால் சென்னையிலிருந்து வந்தது. நான் அவரிடத்தில் கேட்ட கேள்வி, ஏற்கனவே நான் ஆராதிக்கிற தெய்வம் அணிலை படைத்திருக்கிறார். அணில் என்ன என்பது எனக்கு நன்றாய் தெரியும். இங்க படைக்கப்பட்டதில் அல்ல, இது நின்று வேறு விதமான, இதுவரை நான் கேள்விப்படாத, பார்க்காத ஏதாவது ஒன்றை அவரால் கொண்டு வர முடியுமான்னா அது சாத்தியமல்ல. அப்ப அவர் தெய்வம் அல்ல, அவர் என்னை போன்ற ஒரு மனிதன், விழுந்து போனவன், பிசாசுக்கானவன் என்று சொல்லி உனக்கு துண்டித்து அந்த நம்பரை நான் பிளாக் பண்ணேன். இப்படி நாம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். 7ஆம் நாளை அனுசரிக்கிற கும்பல் அழைத்தார்கள். அவர்கள் ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லி இப்படி பேசினார்கள், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லி. இப்ப நான் சொன்ன அடுத்த வார்த்தை, நீங்க நல்லது நீங்க சொல்றது, உலகமும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு விடுமுறையாய் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா நாளும் எனக்கு ஒன்று, அது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எந்த நாள் வேணாலும் நான் ஆராதிப்பேன், அது என்னுடைய பிரச்சனை அல்ல. நீங்கள் அப்படி நான் 7ஆம் நாள்ல தான் ஆராதிக்க வேண்டுமானால் நீங்கள் பிரதமரிடத்துல பேசி நீங்கள் 7ஆம் நாளை ஓய்வு நாளாய் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, நான் ஆராதிக்க ரெடி என்று சொன்னேன். அவர்கள் லைனை துண்டித்துக் கொண்டார்கள். இப்படி நாம் தெளிவுள்ளவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை விட்டுக்கொடாமல் நாம் கற்றவைகளிலே நின்று, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான், நீ ஞானம் உள்ளவன், நீ விவேகம் உள்ளவன், நீ தேறுகிறவன், நீ தேவ ஆவியை பெற்றவன், தேவ ஊழியர்களோடு இருக்கிறவன், நல்ல அனுபவத்தில் வருகிறவன், நீ வளருகிறது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். உன்னுடைய வளர்ச்சி மற்றவர்களை கிறிஸ்துவின் அன்பில் இழுத்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் தெய்வம் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் இதற்கு தான் நியமித்திருக்கிறார். இப்படி நாம் கர்த்தருக்கானவர்களாய் வாழ்வோமானால் இந்த பூமியின் வாழ்விலே உங்களுக்கு தேவைப்படுகிற, அது பணமாகட்டும், பொருளாகட்டும், வாகனமாகட்டும், ஏதுவானாலும் அக்காரியங்களை வாய்க்க செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்த, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை வாழ வைக்க அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். அவர் மாறாதவர். அதனால்தான் இயேசு மத்தேயுல சொல்லும் போது சொன்னார், நீங்கள் புறாவை போல கபடு உள்ளவர்களாயும் பாம்பை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி. அதை தான் நெகேமியா செய்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அவர் எடுத்துக்கொண்ட வேலை என்ன, கர்த்தர் அவருக்கு வாக்கிய பண்ணின காரியம் எது, அதில் கருத்துள்ளவராய் இருந்தார். நல்ல நம்மை திசை திருப்புகிற நம்முடைய விசுவாசத்தை விட்டு, நாம் ஜெபித்த காரியத்தை விட்டு நம்மை வெளியிலே கொண்டு வர செய்கிற, இல்லையெனில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடாதபடி நம்முடைய நம்பிக்கை நின்று நம்மை மாற்றுகிற காரியத்தை ஒன்றுக்கும் செவி கொடுக்க வேண்டாம் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் நீங்கள் ஜெபித்த காரியத்தின் நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வர, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாய் காணப்பட நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க தெய்வ பக்தியிலே நாம் இருப்போமானா, கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் நாம் தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கான ஜனமாய் நாம் நடப்போமானால், நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கான விவேகத்தை, ஞானத்தை, தெளிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நடக்கும் காரியங்கள், அவர்கள் பேசுகிற சூழ்ச்சிகள், அவருடைய திட்டங்கள்ல இருந்து கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள, உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஆதலால் விவேகியானவன் தன் நடையின் மேல், தன் காரியத்தின் மேல், தான் செய்கிறவைகள் மேல்
கவனமாயிருப்பான். கவனத்தோடு இந்த நாள்ல உங்கள் காரியத்தின் மேல், மற்றவர்கள் மேல் உங்கள் கவனம் அல்ல, உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல் நீங்கள் கவனமாயிருங்க. நீங்க ஸ்திரப்படுங்க, மற்றவர்களை ஸ்திரப்படுத்த அந்த அசாத்தியமான அந்த திட நம்பிக்கை நமக்கு உண்டாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலவெளிக்காய் சொன்னேன். நிர்வாணத்திற்கும் பூமிக்குமான தேவன், சர்வமும் உம்முடையது ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் வாசிக்கிற வார்த்தையின்படி இந்த கால ஓலை என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பேதையானவன் எல்லாவற்றையும் நம்புவான், விவேகியானவன் தன் நடைகள் மேல் கவனமாய் இருப்பான் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் அவர்கள் ஜெபித்த காரியத்தின் மேல், அவர்கள் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டதின்படியே காரியத்தை நடத்துகிற தெய்வத்திற்காக விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையில ஆண்டவரே ஸ்திரமாய் நிற்க, விழுந்து போகாமல், வழிவிலகி போகாமல் திடமாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இப்படி ஜெபித்து காரியத்தை முன்னெடுத்து அவர்கள் கடந்து போகும்போது காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரும், இவர்களுக்கு முன்பாய் போய் கோணலை நேராக்குகிறவரும், அடைக்கப்படும் வாசல்களை திறந்து பிள்ளைகள் பெற வேண்டிய நன்மைகளை இவர்கள் பெறவும், இவர்கள் குடும்பமும் இவர்கள் பிள்ளைகளும் அதை அனுபவிக்க இந்த கால ஓலை கர்த்தர் கிருபை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய எல்லா வேதனை நின்று, கஷ்டத்தை நின்று, பாடுகள் நின்று, உபத்திரவத்தில் நின்று, அல்ல வியாதியின் அகோரத்தில் நின்று உங்களை பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகள் மேல் பெருகட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.